ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை வெறும் 3 முறை நீ சொல்லிவிடு. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை சொல்வது மூலயமா உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல இருந்து உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கை வரைக்கும் முழுவதுமாக மாற ஆரம்பிக்கும். முக்கியமா உன்னுடைய குழந்தைக்கு தீராத நோய் இருக்கும், உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நோயினுடைய பாதிப்பு இருக்கும், உனக்கு வேலை கிடைக்காம நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையாம ஏன் குழந்தையே பிறக்காம கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப. உன்னுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் என்பது நிச்சயமா இருக்கும். நீ இது நாள் வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரிங்க உங்களுக்கு பிரச்சனை தான். என்ன செய்வதுன்னே தெரியாம குழம்பி போய் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த ஒரு மந்திரத்துல எப்படியாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு 3 முறை சொல்லிடுங்க. ரொம்ப அதிகமா சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ரொம்ப எளிமையாக ஒத்த வார்த்தை கொண்ட மந்திரச்சொல் தான் இது. இந்த ஒரு வார்த்தை மந்திரச்சொல் நீங்க சரியா ஒரு 3 முறை சொல்லிட்டீங்கன்னா போதுங்க. இதை சொல்லும் போது நீங்க குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க குளிக்க கூட வேண்டாம், பூஜை செய்யறதுக்குன்னு அவசியம் இல்லை, விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது, தடைகளும் கிடையாது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கறது தவறுகள் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க நன்மைகளுக்காகவும் நல்லதுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான மந்திர சொல்லாக தான் இருக்கும். இதை பிரம்மமூர்த்த நேரத்துல தான் சரியா சொல்லணும். இது யார் வேணாலும் சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் யார் வேணாலும் சொல்லலாம். இதை இவங்க தான் சொல்லணும், இவங்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தடைகளே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சொல்லலாம், உங்களுடைய பிள்ளைகளை சொல்லலாம், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களையும் சொல்லலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னா என்னங்க, முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது நம் காலையில எழுந்தோடனே செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது சரியா நேரம் நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, காலையில சரியா 4:30 மணி முதல் ஒரு 6 மணி வரைக்கும். இந்த நேரங்கள்ல உங்களுடைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் முழுவதுமாக கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களால இந்த ஒரு மந்திர சொல்ல முடியும்னா நிச்சயமா நீங்க சொல்லிடுங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல. அப்படி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்களால சொல்ல முடியாம போகுது, ஏன்னா சில தடைகள் ஏற்படலாம். ஒரு சிலவங்க வெளியூர் போயிருப்பாங்க, அங்க நேரம் தவறி இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களாக இருப்பீங்க நீங்க நீங்க மத்தியானம் சரியா 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் சொல்லலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை சொல்வது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்க சாயந்தர நேரத்துல ஒரு 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள சொல்லலாம். இதை சொல்லக்கூடிய நபர்கள் நீங்க காலை எழுந்தோடனே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து சொல்லிடுங்க. இதை சொல்லும் போது நீங்க குளிச்சுட்டு சுத்தமா தான் வந்ததா சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க காலை எழுந்தோடனே மனசாராக வேண்டிட்டு அந்த கடவுளை பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்க தாராளமா சொல்லலாம். இது சின்ன ஆணாக இருக்கலாம், பெரிய பசங்களா இருக்கலாம், யார் வேணாலும் சொல்லலாம், தப்பே கிடையாதுங்க. முழு மனசோட சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த ஒரு வார்த்தை மந்திரத்துல நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறீங்க. எப்ப சொல்லணும்ன்றது தெரிஞ்சிருச்சு, யார் வேணாலும் சொல்லலாம்னு சொல்லிட்டீங்க, சுத்தபத்தமா இருக்கணும் எதுவுமே கிடையாதுன்றீங்க. எனக்கு ஒரு யோசனை இருக்கு, இது எந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு சொல்லலாமா? வீட்டுல ஏதாவது தப்பு தண்டை நடக்கும் போது, இல்ல தீட்டு போன்ற விஷயங்கள் இருக்கும்போது இப்படிலாம் இருந்தா சொல்லலாமானா, தீட்டு போன்ற விஷயங்கள் இருக்கும்போது சொல்ல வேண்டாம். முக்கியமா ஒரு பெண் மாதவிடா இருக்கும் போது நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற நாட்கள் சொல்லுங்க. தொடர்ச்சியா உங்களால முடிஞ்சிச்சுன்னா 21 நாட்கள் வரைக்கும் சொல்லிடுவாங்க. ஒரு மண்டலம் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. முடிஞ்சிச்சுன்னா குறைஞ்சபட்சமா இருக்கக்கூடிய அந்த 21 நாட்கள் பட்சமாச்சு சொல்லிட்டு வாங்க. கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்லுவதுங்கிறது மிகப்பெரிய அதிசயங்களையும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இது அமையும். அதனால உங்களால இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எதை சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்க, போதும். இந்த ஒரு மந்திர சொல் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னா ஏன் அதை சொல்லாம தவிர்க்க போறீங்க? ஒரு முழு மனசோட வேண்டிட்டு அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு இதை நீங்க தாராளமா சொல்லலாம். முழுக்க முழுக்க நன்மைகளையும் நல்லதையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். நான் சொல்றேன், என் பின்னாடி பொறுமையா சொல்லுங்க, அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சில நபர்கள் மந்திர சொற்கள் செய்யும் போதும் சரி, ஒரு சில வேலைகளை செய்யும் போதும் சரி அவசர கொடுக்கையா இருப்பாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. பொறுமையா நிதானமா உங்களுடைய வீட்டுல உட்கார்ந்து அமர்ந்து செய்யுங்க. நிச்சயமா இதை நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களையும் செய்யலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரிங்க, அங்க வச்சே இந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்லலாம் நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக சொல்லலாம். இல்ல வீட்டுல வச்சு சொல்லலாம், எங்க வச்சுனாலும் சொல்லலாங்க. இங்க வச்சுதான் சொல்லணும் கிடையாது. ஒரு நாளைக்கு எப்ப வேணாலும் எத்தனை மணி தடவை சொல்லலாம். ஒரு சிலவங்களாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலவங்க மறந்துடுவாங்க, அப்புறமாட்டி சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுருவாங்க. இப்படி நீங்க எந்த நேரத்துலனாலும் சொல்லலாங்க. இப்படி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தான் சொல்லணும்னா கட்டாயமோ இல்ல அவசியமோ கிடையாது. உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ, எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும், அப்ப நீங்க தாராளமா சொல்லலாம். இது உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தை மந்திரம் இதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க முதல் முறையா பாக்குறீன்ற போதும், இதனால வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சொல்ல போறீங்கன்றத நான் சொல்றேன்.
தெளிவா புரிஞ்சுட்டு சொல்லுங்க. அவசரப்பட்டு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? சரி, நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் இதுதான். நீங்க மனசாராக வேண்டிட்டு சொல்லுங்க. முடிஞ்சா உங்களுடைய உள்ளங்கை பார்த்து சொல்லுங்க. ஏன் உள்ளங்கை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுடைய உள்ளங்கையில 30 தெய்வங்களும் கூடியிருக்காங்க. முக்கியமா விஷ்ணு பகவான், மகாலட்சுமி தாயார், சுக்கர பகவான்லாம் உள்ளங்கையில இருக்கக்கூடிய நபர்கள். அதனாலதான் நம்ம காலையில் எழுந்தோடனே நம்ம உள்ளங்கையை பார்த்து சொல்லணுன்றதை சொல்றோம். சரி, நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் இதுதான். அம் பகவ, அம் பகவ, அம் பகவ, அம் பகவ. இத எத்தனை தடவைனாலும் சொல்லலாம். உங்களுக்கு 3 முறை தான் சொல்லனாலும் சொல்லலாம், இல்ல அதற்கு மேல சொல்லணும்னு விருப்பப்பட்டாலும் தாராளமா சொல்லலாம். முக்கியமா சொல்லும் போது மனசார வேண்டி சொல்லுங்க. நல்ல எண்ணத்தோட சொல்லுங்க. நிச்சயமா உங்களுடைய மனசுல எந்த அளவுக்கு நல்ல எண்ணம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையாகவே மாத்திக்க முடியும். எதிர்பார்க்காத மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும், நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான வார்த்தை சொல்லாகவும் இது அமையும். முழுக்க முழுக்க இது நன்மைகளை மட்டுமே தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க எதை பத்தியுமே யோசிச்சு கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஒரு முழு மனசோட இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க. கட்டாயமா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லாத்தையுமே மறுபடியும் உங்களுக்கானதாக மாத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையில நீங்க நன்மைகளை அமைத்துக் கொள்ள முடியும். முழு மனசோட சொல்லி வாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டு வாருங்கள், நல்லது நடக்கட்டும். நம்புங்கள், நம்பிக்கோடு சொல்லி வாருங்கள், நல்லது நடக்கட்டும். அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட வார்த்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருள் என்பது கிடைச்சிருக்கும். அதுவும் பிரம்மமுகூர்த்த நேரத்துல சொல்றீங்க அப்படின்னாலே மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். அதனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட்டுக்கிட்டு சொல்லாம இல்லாம விட்டுறாதீங்க. ஒரு முழு மனசா அந்த கடவுள் மேல பிரார்த்தனை போட்டு நீங்க மனசார வேண்டி சொல்லி பாருங்க. கட்டாயமா எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் நீங்க அமைத்துக் கொள்ள முடியும். நம்பினீங்கன்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்கல்ல. நல்லா சொல்றேன். நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள், நல்லது நடக்கட்டும். நம்பிக்கையோடு சொல்லி வந்தால் நல்லதான் நடக்கும். இதை எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, உறவினர்கள்னு எல்லாருக்குமே இந்த மந்திர சொல்ல சொல்லுங்க. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ல. உங்களால மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தா அதை விட பெரிய நல்ல விஷயம் வேற என்னவா இருக்கும் சொல்லுங்க. அதனால நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே போல மற்றவங்களையும் சொல்ல சொல்லுங்க. தப்பு கிடையாதுங்க. ஏன்னா ஒரு வார்த்தை வந்துருச்சுல நம்ம தான் சொல்லணும், மற்றவங்களாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லோரும் சொல்லட்டும், எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ உங்களுடைய மனசுல வருதோ அப்பவுமே நீங்க அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிடுவீங்க. அதனால சொல்றோம், நீங்க சொல்றீங்க அப்படின்ற போது மற்றவங்களையும் சொல்ல சொல்லுங்க. உங்களுடைய மனசுல நல்ல எண்ணம் இருக்குன்ற போது மற்றவங்களுக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். அதனால நீங்களும் சொல்லுங்க, மற்றவங்களையும் சொல்லுங்க. எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. இந்த மந்திர சொற்கள் சொல்வதனால ஏதாச்சும் தப்பாயிருமோ அப்படின்ற மாதிரி பயமோ இல்ல கவலைகளோ உங்களுக்கு வேண்டாம். நீங்க முழு மனசோட எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் மாற்றிக்கொள்ள முடியும். நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள், நல்லது நடக்கும். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.